தமிழ்தாய் வாழ்த்திற்கு முன்னுரிமை தந்திட்ட NFT கடலூர் மாவட்ட சங்கமும் தோழர் சிறில் நினைவு அறக்கட்டளையும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற 22ஆம் ஆண்டு தமிழ் விழாவில் பங்கேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய கடலூர் பெரியார் கலைக்கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் ஐயா திரு ஜானகிராஜா அவர்களுக்கும், கடலூர் மாவட்ட துணை பொது மேலாளர் நம்முடைய மதிப்பிற்குரிய திரு பாலச்சந்திரன் அவர்களுக்கும், NFT பேரியக்கத்தினுடைய தேசிய செயலாளர் இரா ஸ்ரீதர் அவர்களுக்கும், கடலூர் மாவட்ட செயலர் அருமை தோழர் குரு பிரசாத் அவர்களுக்கும், தோழர் சிறில் நினைவு அறக்கட்டளையினுடைய செயலாளர் லோகநாதன் அவர்களுக்கும், மேனாள் ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் SRC உள்ளிட்ட அவையோருக்கும் சபையோருக்கும் எனது தமிழ் வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு எனது வாழ்த்துரையை துவக்குகின்றேன். தமிழ் அறிஞர்களும் ஆர்வலர்களும் நிறைந்திருக்கும் சபையில் இந்த விழாவில் வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றேன். இந்த விழாவை வாழ்த்தி பேச வேண்டும் என்றால் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தை பற்றி பேச வேண்டும், கடலூர் மாவட்ட சங்கத்தை பற்றி பேச வேண்டும், தோழர் சிறில் நினைவு அறக்கட்டளையை பற்றி பேச வேண்டும், அறக்கட்டளையினுடைய பெயர் தாங்கி நிற்கக்கூடிய தோழர் சிறில் அவர்களை பற்றி பேச வேண்டும். பிறகுதான் இந்த விழாவை பற்றி வாழ்த்தி பேச வேண்டும். அந்த வகையில் வரலாறு, ஆன்மீகம், கல்வி, கொடை, போராட்டம், தியாகம், இயற்கை என சூழ்ந்துள்ள சோழர்கால வரலாற்று புதினத்தின் பொன்னியின் செல்வன் படி கடம்பூர் என்று அழைக்கப்பட்ட கடலூர் மண்ணின் மாண்பு குறையாமல் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் கடலூர் மாவட்டம். தற்போதைய நெருக்கடியான கால சூழ்நிலையில் இயக்கத்தை இயக்காமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குமோ அத்தனை காரணங்களையும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கால தருணத்தில் காரணங்களை தேடி தேடி இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் கடலூர் மாவட்டம். அந்த வகையில் இணைப்பு மாநாடு, மாநில மாநாடு, மாநில செயற்குழு, சேவை மேம்பாட்டு கருத்தரங்கம், ஒளிக்கதிர் பொன்விழா ஆண்டு, சமவேளைக்கு சம ஊதிய கருத்தரங்கம், இப்படி இயக்கத்திற்கு விழா எடுத்த கடலூர் மாவட்ட சங்கம் இலக்கியத்திற்கு, தமிழ் இலக்கியத்திற்கு விழா எடுக்க காரணத்தை தேடியதன் விளைவாகத்தான் தோழர் சிறில் நினைவு அறக்கட்டளை அமைந்ததோ என்கின்ற பார்வையில் நான் பார்க்கின்றேன். தோழர் சிறில் அவர்கள் நம்முடைய தொலைபேசி துறையில் தற்காலிக ஊழியராக பணி துவங்கி தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றிய தோழர் சிறில் தோழனாகவே வாழ்ந்த தலைவன். எந்த ஒரு தலைமை பொறுப்புகளிலும் இல்லாமல் தலைமையை இயக்கிய தோழன். தோழர் ஜெகன் உள்ளிட்ட கடலூரின் ஆளுமை மிக்க தலைவர்களான ரகு ரங்கநாதனை அடையாளம் காட்டிய தோழன். தமிழ் மொழியின் மீது அளவு கடந்த பற்றாளன், மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர். தன்னுடைய சிறுகதைகளில் கூட சாமானிய எளிய மக்களை கதாநாயகனாக முன்னிறுத்தி அதற்கு ஏற்றாற்போல் வாழ்ந்து காட்டியவர்.
விருந்து என்று வந்துவிட்டால் இன்னொரு உலை எதற்கு, ஒரு இலை போதாதா என்கின்ற சொல்லுக்கு பொருள் வந்து அதற்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டிய மனிதநேய மாண்பாளர், மிக ஆகச் சிறந்த தொழிற்சங்கவாதி, ஆகச் சிறந்த நகைச்சுவைவாதி, மிகச் சிறந்த மார்க்சிய சித்தாந்தவாதி, இப்படி பன்முகங்களை கொண்ட தோழர் சிறில் அவர்களை பல்வேறு அடுக்குகளில் அலங்கரிக்கலாம். இப்படி தோழர் சிறில் அவர்கள் வாழ்ந்த காலம் 46 ஆண்டுகள். ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இதுவரை 101 ஆண்டுகள். வாழ்ந்த காலம் 46 ஆண்டுகள், தற்போது வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் 101 ஆண்டுகள். இன்னும் பல ஆண்டுகள் கடந்தும் கூட நம்முடைய இதய சிம்மாசனத்தில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் சிறிலுக்கு விழா எடுக்க வேண்டும், அதுவும் அவர் நேசித்த தமிழுக்கு விழா எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் யோசித்ததின் அடிப்படையில் தான் தோழர் சிறில் அறக்கட்டளை அமைந்திருக்குமா என்கின்ற அடிப்படையில் நான் பார்க்கின்றேன். அதுவும் கூட நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்த அதே 2004ஆம் ஆண்டு எவ்வளவு ஆகச் சிறந்த ஒரு ஒற்றுமை தமிழுக்கு. இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற மொழிகளிலேயே முதலாக தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்கப்பட்ட அதே 2004ஆம் ஆண்டு நம்முடைய சிறிலுக்கும் அறக்கட்டளை அமைத்து தொடர்ந்து 22 ஆண்டுகள், ஓராண்டுகள் இடைப்பட்டதாக தடைப்பட்டதாக இங்கே பேசுகின்ற போது தலைவர்கள் சொன்னார்கள். ஒரு விஷயத்தை செயலை செய்வது என்பது எளிமையான விஷயம், ஆனால் தொடர்ந்து கடைபிடிப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம். அந்த அடிப்படையில் தோழர் சிறிலுக்கு அறக்கட்டளை அமைத்து அறப்பணி துவங்கி அவர் நேசித்த அந்த தமிழுக்கும் விழா எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து 22 ஆண்டுகளாக விழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் கடலூர் மாவட்டம். NFT கடலூர் மாவட்ட சங்கம் ஏன் தமிழுக்கு விழா எடுக்க வேண்டும்? நம்முடைய இயக்கத்தை பற்றி தெரியாத சிலருக்கு சில கேள்விகள் கூட எழலாம். தமிழகத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் என்று. அதுபோலத்தான் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொழிற்சங்கத்திற்கும் இந்த தமிழ் விழாவிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது. NFT பேரியக்கம் என்பது ஏதோ தொழிற்சங்க பணியை மட்டும் ஆற்றக்கூடிய தொழிற்சங்கமாக கிடையாது, சமூக பணியையும் ஆற்றக்கூடிய தொழிற்சங்கம் நம்முடைய NFT தொழிற்சங்கம். NFTக்கு சமூக கடமை இருக்கிறது, சமூக அக்கறை இருக்கிறது. அதனால்தான் தோழர் சிறிலினுடைய அறக்கட்டளையினுடைய பெயர் வாங்கி இருக்கக்கூடிய இதற்கு தமிழ் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஏன் தெரியுமா? தமிழால் மாணவர்களை நெறிப்படுத்த வேண்டும். தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாடினான் பாரதிதாசன். ஆனால் தமிழகத்தில் இன்று இருக்கக்கூடிய நிலை என்பது தமிழுக்கு மிக சோதனையாக இருக்கக்கூடிய காலமாக, தமிழினுடைய பெருமைகளை இங்கே நிறைய தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் தமிழுக்கு இன்று எவ்வளவு சோதனைகள் இருக்கிறது என்பதை பற்றி என்னுடைய பார்வையில் சில கருத்துக்களை முன்வைத்து எனது வாழ்த்துறையை நான் நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றேன். தமிழ் மொழியையும் இலக்கியத்தையும் புறந்தள்ளிவிட்டு அந்நிய மொழி ஆங்கிலத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது இன்றைய இளைய தலைமுறை. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கின்ற பொழுது நான் பெருமிதமாக நினைக்கின்றேன், உண்மையிலேயே பெருமிதமாக நினைக்கின்றேன். 22 மாணவர்களுக்கு இங்கே தமிழால் பரிசுகள் பெறப்படக்கூடிய சூழ்நிலையில் எங்கும் பெண் தோழியர்களே அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 13 பெண் தோழியர்களுக்கு இங்கே பரிசுகளை நாம் வழங்க இருக்கின்றோம். ஆண் தோழர்கள் 9 பேர் தான். அப்ப இன்னைக்கு அந்நிய மொழி ஆங்கிலத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. இது வேற்று மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்களோ மேலை நாடுகளோ இல்லை, தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழகத்தில் தான் இந்த நிலையை புறக்கணித்து விட்டு எந்த மொழியாலும் எந்த பாடத்தாலும் ஒழுக்கத்தை கற்றுத்தர முடியாது. அப்படி புறந்தள்ளி நம்முடைய தமிழ் மொழியை புறந்தள்ளி விட்டு பயணித்த காரணத்தினால் தான் வன்மங்களினுடைய பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னோக்கி சென்று பாருங்கள்.
எந்த பள்ளியில் மாணவன் கத்தியை எடுத்தான்? எந்த மாணவன் போதைக்கும் மதுவுக்கும் அடிமையானான்? ஏன் தெரியுமா? அப்படி ஒரு மாணவன் கூட இருந்திருக்க மாட்டான். ஏனென்றால் அவன் அறம் செய்ய விரும்பு எனும் ஔவையினுடைய ஆத்திச்சுடையை அகரம் பயின்ற காலத்திலேயே படித்து அதற்கான அர்த்தத்தை தெரிந்திருப்பான். அறம் செய்ய விரும்பு எனும் ஔவையினுடைய ஆத்திச்சுடையை அகரம் பயின்ற காலத்திலேயே படித்து அதற்கான அர்த்தத்தை தெரிந்திருப்பான். ஆனால் இன்று ஔவையார் யார் என்று கேட்டால் ஔவையாரையே தெரியாத பொழுது எங்கே உங்களுக்கு ஆத்திச்சூடி தெரிய பொழுது? இப்படி மொழிகளினுடைய ஆதிக்கம் நம்முடைய, அதற்காக மற்ற மொழிகளை நான் கற்க வேண்டும் என்று கற்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. மற்ற மொழிகளை தேவைக்காக கற்க வேண்டும். ஆனால் தமிழ் மொழியை வாழ்வதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் மொழி, இங்கே உஷா அவர்களுடைய தோழியர் உஷா பேசுகின்ற பொழுது சொன்னார், தமிழை நீங்கள் வசப்படுத்திக் கொண்டால் தமிழ் உங்களை வசப்படுத்தும் என்று. உங்களுடைய நாடி, நரம்பு, ரத்தம், சதை, புத்தி அனைத்திலும் நம்முடைய தமிழ் உணர்வு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரே ஒரு கருத்தை சொல்லி நேரத்தின் காரணமாக முடிந்தேன். ஒரு சின்னத்தை சொல்கிறது ரத்தத்தில் கலந்தது சினிமா என்று. ஒரு சின்னத்தை சொல்கிறது ரத்தத்தில் கலந்தது சினிமா என்று. என்னுடைய ரத்தத்தில் என்ன கலந்திருக்க வேண்டும்? நான் தமிழகத்தில் பிறந்திருக்கின்றேன். என்னுடைய அடையாளம் என்ன? என்னுடைய அடையாளம் தமிழ். அழகாக குரு சொன்னார், என்னுடைய மொழி என்பது சாதாரணமாக உணர்வுகளை கடத்தக்கூடிய ஒரு பார்வையாக மட்டும் பார்க்க கூடாது. மொழி என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம், நம்முடைய பண்பாட்டினுடைய குறியீடு, வாழ்வியலுக்கு வழிகாட்டக்கூடிய கலங்கரை விளக்கம். எனக்கு ஒழுக்கத்தை என்னுடைய ஆசானுக்கு மேல், தந்தைக்கு மேல், தாய்க்கு மேல் எனக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்த என்னுடைய அறநெறி. அப்படி இருக்கக்கூடிய தமிழை நான் எப்படி நேசிக்க வேண்டும்? எங்கு போனாலும் தமிழை பேசுவதற்கு நாம் தயங்கவே வேண்டாம். இன்று பேருந்து பயணிக்கின்ற பொழுது பயணச்சீட்டு என கேட்க முடிகிறதா? இன்றைய தலைமுறைக்கு பயணச்சீட்டிற்கான அர்த்தம் தெரிகிறதா? நிச்சயமாக தெரியாது. மாத்திரை வாங்க வேண்டும், மருந்தகம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அதற்கான அர்த்தத்தை இந்த இளைய தலைமுறைக்கு தெரியவில்லை. உங்களை சொல்லவில்லை, நம்மளை போல ஆங்கில வழியில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அர்த்தம் தெரியவில்லை. தந்தையோடும் தாயோடும் தாத்தனோடும் பாட்டியோடும் உணவகத்தில் அமர்ந்து கொண்டு சோறு என்று கேட்க வெட்கப்படுகின்றோம். ரைஸ் எடுத்து வா என்று சொல்கின்றோம். நம்மளுடைய தமிழ் அகராதியில் ரைஸ் என்று இருக்கிறதா? இப்படி உண்ணக்கூடிய உணவிலிருந்து உடுத்தக்கூடிய உடை வரைக்கும், எனது வீடுகள் தொடங்கி வீதிகள் வரைக்கும் எல்லா இடங்களிலும் ஆங்கில மொழிக்கு அர்த்தம் தெரிகிறது. ஆனால் என்னுடைய தாய்மொழி தமிழுக்கு அர்த்தம் தெரியாமல் விழிப்பிதுங்கி இன்றைய இளைய தலைமுறை நின்று கொண்டிருக்கிறது. இதற்கு பெற்றோரும் ஆதரவு என நினைக்கின்ற பொழுதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. எனது பிள்ளைக்கு தமிழ் பேச தெரியாது, எனது பிள்ளைக்கு தமிழ் பேச தெரியாது என சொல்லிக் கொள்வதில் எத்தனை பெருமை இந்த பெற்றோர்களுக்கு. எனது பிள்ளைக்கு ஆங்கில வழியில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு பெருமை. எனது பிள்ளைக்கு தமிழ் பேச தெரியாது என சொல்லிக் கொள்வதில் எத்தனை பெருமை நம்முடைய பெற்றோர்களுக்கு. அதுவா பெருமை? அது ஒரு மொழியினுடைய, ஒரு இனத்தினுடைய அழிவுக்கான, அபாயத்திற்கான தொடக்க புள்ளி. தமிழ் மீது கொண்ட மோகத்தால் எல்லாரும் காதலிப்பாங்க. எனக்கு தமிழ் மீது கொண்ட அதிகப்பற்று மோகத்தால் அவை எனக்கு ஒதுக்கி தந்த நேரத்தையும் விட சற்று கூடுதலான நேரத்தை எடுத்துக்கொண்டேன். அதற்கு இந்த அவை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த விழா சிறக்க வேண்டும், இந்த விழா வெல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாழ்க தமிழ், வெல்க தமிழ் என்று எனது முழக்கத்தை முழங்கி வாய்ப்பு கொடுத்த கடலூர் மாவட்டத்திற்கும் சிறில் அறக்கட்டளைக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.